பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் வலைப்பேச்சு அந்தணன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை 2 படத்தோட ரிவ்யூலாம் நிறைய பேசியிருக்கீங்க. விடுதலை படத்தில் சூரிக்கு என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்ததோ அதே முக்கியத்துவம் முதன்மை விடுதலை 2லையும் இருக்குதா? இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. உங்களுக்கு ரெண்டாவது பகுதியே புலவர் கலிபெருமாளுடைய கதை தாங்கிறது ஆல்மோஸ்ட்டு முதல் பகுதியிலே நம்ம புரிஞ்சுக்க வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக சூரி ட்ராவல் ஆகிறாரு, ஒரு கட்டத்தில் அவரால் தான் புலவரே பிடிக்கப்படுறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தானே கதையாக இருக்க முடியும். ஸோ அதனால் சூரி பார்ட்டுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குறைவாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஒரு சஜஷன் மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் கொஞ்சம் கமர்ஷியலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வெளியில் இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சூரிக்கும் அந்த பெண்ணுக்குமான காதல் திருமணத்தில் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த செகண்ட் பார்ட்டில் ஆரம்பித்து அதற்கப்புறம் புலவர் கலிபெருமாள் அவர் கைது, அதுக்கப்புறம் இந்த ட்ராவலுங்கிறதோட முடிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் உள்ளே வந்திருக்குமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு. படம் பார்த்த பிறகு நமக்கு அப்படி தோணுச்சு. சூரி ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அவருடைய கேரக்டர் ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக கிளைமாக்ஸில் சூரிக்காக பயங்கரமாக கைத்தட்டல்கள்லாம் வரும் தியேட்டரில். அப்படி ஒரு வேலையை அவர் பண்ணுறாரு படத்தில். ஸோ அதனால் சூரி குறைவாக வந்தாலும் ரொம்ப நிறைவாக நடிச்சிருக்காருன்னு எடுத்து. விடுதலை 2 இந்த படத்தில் எல்லா அரசியல் கட்சியும் கொண்டாடுறாங்கன்றாங்க. திராவிட கட்சிகள் கொண்டாடுது, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கொண்டாடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொண்டாடுது. இப்போ சமூகத்தில் ஒரு தாக்கம், இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டவர் இல்லை ஒரு கட்சியை நம்ம அடிமைப்படுத்துறது இல்லை போலீஸோடைய அட்ராசிட்டி அப்படின்னு சொன்னால் யாரையோ ஒருத்தரை நம்ம ஒரு அரசியல் அங்கே சரியா இல்லைன்னா தானே இது மாதிரி நடக்கும். அப்போ எல்லா அரசியல் கட்சியுமே கொண்டாடுறதுன்னு சொன்னால் இது இந்த படத்தில் அப்படி அரசியலை எல்லாருமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய இடத்துல படம் இருக்குதா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அது ஒரு அரசியல் கட்சியாக தானே இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தீவிரவாதத்தை எந்த அரசியல் கட்சியுமே ஆதரித்தது இல்லை. இப்போ இந்த படத்தில் புலவர் கலிபெருமாள் தீவிரவாதியாக மாறுறார். அவர் ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு, இதை இனிமேல் மிதமானமாக கையாள முடியாது, ஆயுதம் ஏந்தி தான் போராடணுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அதுக்கப்புறம் தான் அடிங்கிற மாதிரி இறங்குறாங்க அவங்க, அந்த குழு இறங்குது. ஸோ அப்போது தீவிரவாதம்ங்கிற ஒரு இடத்துக்கு அது போன பிறகு அதை எந்த அரசியல் கட்சி அனுமதிக்கும்? ஸோ அதுதான் படத்தில் இவங்க சொல்ல வர்றது. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு நீண்டகால அரசியல் வரலாறை இவ்வளவு தெளிவாக டீட்டெயிலாக சொன்ன படங்கள் வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் அப்படிங்கும் பொழுது அவர் பல அரசியல் கருத்துக்களை இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். ரொம்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்ட்டும் இங்கே மக்களுக்காக உழைச்சாங்கங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். எனக்கு அதாவது இந்த படம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அவங்க இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது, எப்படியெல்லாம் நாம கடந்து வந்திருக்கோங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற பசங்க இவங்க என்ன மாதிரி படங்களை விரும்புகிறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போச்சுன்னா நம்மை விட மகிழ்கிற ஆள் வேறு யாருமே கிடையாது. ஸோ அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய டயலாக் டப்பிங்கில் நான் சிங்க் இருக்குது மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை படம் ஷூட்டிங் அப்போ வசனங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்து டப்பிங் அப்போ அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி எதுவும் தெரியுதா? இன்னொரு விஷயம், சென்சார் போர்டில் இந்த யூ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஏதோ சிலது குறைச்சா பரவாயில்லன்னு சொன்னால் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்றாங்க. அப்புறம் நிறைய இடங்களில் வசன காட்சிகளில் ஒரு மியூட் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ சென்சார் போர்டு அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாதிரியான பிரச்சனை சிக்கலும் இந்த படத்துக்கு இருந்ததா? ஆமாம், அந்த சென்சார் கட்டு இப்போ வெப்சைட் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை அவங்க நீக்கியிருக்காங்கன்னு. எல்லாமே ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள். அதை பேசணுன்னு அவசியமே கிடையாது. அது இல்லாமலே ஒரு தமிழ் படத்தை நீங்கள் அழகாக எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் யதார்த்தமாக சொல்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தனை அடிக்கும் பொழுது என்னென்ன கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அடிப்பாருங்கிறது இருக்குது. அப்போ அதை எல்லாமே நீங்கள் சொல்லிட முடியுமான்னா சொல்ல முடியாது. அதுக்கு தான் சென்சாருங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது தான் நாங்கள் டயலாக்காக வைக்கிறோம்னு ஒரு பதிலை சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது. நிஜ வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நீங்கள் படத்தில் வச்சிட முடியுமா? முடியாது இல்லை. அப்போ எதுக்கு ஒரு டயலாக் மட்டும் வைக்கிறீங்க? வெற்றிமாறன் மீது நமக்கு அதில் ஒரு பெரிய அதிருப்தி உண்டு. அந்த சென்சார் கட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இதை கொண்டு போய் வச்சாருங்கிற அளவுக்கு அவர் மீது உங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஸோ அதை வச்சுருக்காரு. அப்புறம் இந்த லிப்ஸிங்க்குங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, பட் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. ஒருவேளை ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய குறையாக தெரியல.
இப்போ விடுதலை படம் எடுக்கும்போதே 4 கோடி ரூபா பட்ஜெட்டு 40 கோடி ரூபா ஆயிடுச்சுன்னு வெற்றிமாறனே சொல்லியிருந்தார். இப்போ விடுதலை 2 படத்தோடைய பட்ஜெட் என்ன? அந்த பட்ஜெட் அளவுக்கு படம் வசூலை பெற்றுமா? அவருக்கு சொன்னது டோட்டலாகவே 2 பார்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. 2 பார்ட்டையும் சேர்த்து. ஆமாம் ஆமாம். ஒரு பார்ட்டுக்கு 40 கோடின்னா அது வந்து இன்றைக்கி சூரிக்கெல்லாம் இருக்கிற பிஸ்னஸுக்கெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஃபஸ்ட் பார்ட் முழுக்க சூரி என்ன தான் வெற்றிமாறன் தான் லேபிளாக இருந்தால் கூட அவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு பங்கு நீங்கள் அந்த காசை வச்சா தான் நீங்கள் ரிலீஸுக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றிகரமாக அதை நடத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய செலவுங்கிறது ஒரு பார்ட்டுக்கு நடந்திருக்காது. 2ம் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் அந்த படம் முடியும் போது இன்னும் கூட ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வெற்றிமாறன் வந்து இப்போ இந்த படமாக வந்த பிறகு நான் சொல்கிறேன், இப்போ அவங்க எடுத்துக்கிட்ட நாட்கள், அவங்க பண்ண செலவு, நினச்சி ஷூட் பண்ணது, இப்போ கூட வந்து நான் படத்தை முடிக்கல, நிறுத்தி தான் வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறார் வெற்றிமாறன். ஸோ அப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தின் மீது அதிருப்தியாகவே எடுத்தது திரும்ப போடுறது, மறுபடியும் ரீஷூட் பண்ணுறது, போடுறது ரீஷூட் பண்ணுறது, இப்படியே நீங்கள் இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்ததுக்கும் இவ்வளோ மெனக்கட்டத்துக்குமான ஒரு கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கா, ஒரு திருப்தியான ஒரு படமாக அது இருக்கான்னா இவங்க பண்ண அளவுக்கு அது இல்லை. உள்ளபடியே இப்போ இவங்க போட்ட உழைப்புக்கெல்லாம் அது வந்து ஒரு RRR படம் மாதிரியோ ஒரு பாகுபலி படம் மாதிரியோ வந்திருக்கணும். அப்படி இல்லைல்ல. அப்போ ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு போகிறீங்க, அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இவ்வளோ செலவும் கிடையாது, இவ்வளோ நாட்களும் கிடையாது, இவ்வளோ நேர விரயமும் கிடையாது. 4 நாள் டேட்டு கேட்டு உள்ளே வந்த விஜய் சேதுபதியை இத்தனை நாள் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 120 நாளோ 70 நாளோ சொல்கிறாங்க அவர் டேட்டு மட்டும். அப்போ சும்மா வந்துட்டு போங்க சார்னு கூப்பிட்ட ஒருத்தரை இவ்வளவு நாள் உங்களுக்கு நீடிக்க முடியுதுன்னா அப்போது ஒரு திட்டமிடல் இல்லை வெற்றிமாறன்ட்ட. ஸோ அது ஒரு பெரிய அசௌகரியமாக மாறும். இப்போ இன்றைக்கி வந்து ஏதோ விஜய் சேதுபதி நடித்தார், சூரி நடித்தார், ஓகே. நாளைக்கு ஒரு பெரிய நடிகரை வச்சு எடுக்கும் பொழுது இதுக்கு அவங்க முதல்ல உடன்பட மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஏதோ ஒரு வகையில் வெற்றிமாறனை ரசிக்கிறாரு, அவர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடணும், நம்ம வந்து இந்த டேட்டு அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டார். வேறு நடிகர் இருக்கார், இப்போ கமல் இருக்காருன்னு வைங்களேன், கமல் அப்படி வரமாட்டார். எத்தனை நாள் உனக்கு வேணும், அதை விட வேணா ஒரு 2 நாள் 3 நாள் அதிகமாக தரேன், அதுக்கு மேலே தரமாட்டேன்னுவார். அப்போ நீங்கள் கமலை வச்சு எப்படி நாளைக்கு எடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் இருக்குது. வெற்றிமாறன் அவர் வந்து இந்த சினிமாவுக்கேற்ப கொஞ்சம் தன்னை மாற்றிக்கணுங்கிறது முக்கியம். மொத்தத்தில் இந்த விடுதலை 2 படத்தில் அந்த கதாபாத்திரங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கா? இப்போ மஞ்சு வாரியருக்கெல்லாம் அந்த அளவுக்கான வெயிட்டேஜ் இருக்குதா? விஜய் சேதுபதிக்கும் அப்படி இருக்குதா? இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி தான் படமே, அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் தானே புலவர் கலியபெருமாள்ங்கிற கேரக்டர் தானே அந்த படத்தை தாங்கி நிற்கிற தூணே. அப்போ அவருக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது இருக்குது. பட் நீங்கள் கேட்ட மாதிரி மஞ்சு வாரியார் கேரக்டர் வந்து ஒரு புரட்சி பெண்ணாக அவங்க அறிமுகமாகி அவங்க ட்ராவல் ஆகுறாங்க. அவங்களுக்கு திருமணம் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த புரட்சி பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்படியே அவங்க ஒரு குடும்ப தலைவியாக மாறி குழந்தைகளை கவனிக்கிறது, அப்படியே இப்போ சமைக்கிறதுன்னு அப்படி போயிடுறாங்க. அப்போ அந்த கேரக்டரை நீங்கள் வந்து அப்படி ஒரு வடிவமைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு புரியல. அந்த கேரக்டர் ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு அந்த ஒரு எப்படி இருந்தாங்களோ, அவங்க என்ன ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தாங்களோ அதே பிடிப்போடு அவங்க களத்தில் இறங்கி தொடர்ந்து பணியாற்றுறாங்கங்கிறத காமிச்சிருந்தா திருமணங்கிறது இந்த மாதிரி தோழர்களுக்கு ஒரு இடையூறாக இல்லைங்கிறது ஒரு கன்சீவ் ஆகிருக்கும். அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது இல்லை, அதெல்லாம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கலாம் அவர். நன்றி சார். மற்றொரு நேரம் நன்றி.